என்பதற்காக மிக பெரிய அளவுல போற்றப்பட்டு இருந்தார். ஆனா இடைக்காலங்கள்ல அப்படியே அதற்கு மாறாக வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று அடக்கி ஒடுக்கி முடக்கப்பட்டார். அப்புறம் காலங்கள் செல்ல செல்ல படிப்படியாக பெண்கள் முன்னேறி 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 இன்று பெண்கள் சாதிக்காத துறைகளே இல்லை என்கின்ற அளவிற்கு அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்துவிட்டார். இப்படி எல்லாம் பெண்கள் சாதிச்சுட்டு இருக்கும் பொழுது நம் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் இவ்வளவு அறிவும் திறமையும் இருந்தும் தங்கள் பொன்னான நேரத்தை அடுப்படையிலேயே கழித்து விடுகிறார்களே என்று யோசித்து அவர்களின் திறமைகளுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அமைக்கப்பட்ட தளம்தான் அருள்வேதி சிவாய நம ஆன்மீக மகளிர். மகளிரா இணைஞ்சு ஒரு குழு ஆரம்பிக்கிறோம்னாவே பலவித விமர்சனங்கள் அங்கே எழுந்திருக்க கூடும். விமர்சனங்களை கண்டு அஞ்சி நடுங்குபவர்களால் வாழ்க்கையில் எவ்வித சாதனைகளையுமே படைக்க முடியாது என்பதை நன்கு அறிந்த நம் தோழிகள் தன் ஆண் மனதில் அடக்கி வைத்த அத்துணை திறமைகளையும் வெளிப்படுத்த தொடங்கினர். கூண்டை விட்டு வெளியில வர பறவை தன் சிறகை விரித்து உயர உயர பறக்கிறார். அது போல தன் மனச்சிறகை விரித்து சந்தோஷமாக பறக்க ஆரம்பித்தது. பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கோல போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, ஆன்மீக வினா அத்தனைக்கும் உச்சகட்டமாக கிராமத்து பெண்களின் வளர்ச்சி அங்கீகரிக்கப்படுகின்றதா இல்லை அவமானப்படுத்தப்படுகின்றதா என்ற நிலையான நிகழ்ச்சி. பல வருட காலமாக பேசும் பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஏன் மிஞ்சிடும் அளவிற்கு தன் ஆண் மனதில் அடக்கி வைத்த அத்துணை ஆதங்கத்தையும் வெளிப்படுத்திய விதம் இந்த பெண்களுக்குள் இவ்வளவு திறமைகளா என்று ஊரார் வியந்து பார்க்கும் அளவிற்கு பேசப்பட்டது. சாதாரணமா ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு செயலை மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலே யாருடாப்பா இந்த செயலாம் கண்டுபிடிச்சது வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது அப்படிலாம் புலம்புன காலம் போய் இன்று திருவாசகம், திருப்புகழ், திருவெம்பாவை, பஞ்சபுராணம் என அனைத்து பாடல்களையும் தெளிந்த நீரோடை போல் தெள்ள தெளிவாக அழகான உச்சரிப்புடன் பாடி அந்த இறைவனையே நம் குழுவிற்குள் இறக்கியுள்ளோம் என்றார். இதற்கான விதை எங்கிருந்து போடப்பட்டது? தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டும் கண்ணி துளி வரவும் உருக்குதல் இவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் அன்றோ ஒளிவளரும் தமிழ்வான் அடியேனுக்கு வனைத்தும் தந்தருள்வாயே என்றார் மகாகவி பாரதி. இந்த பாட்டோட அர்த்தத்தை ரெண்டே வரையில சொல்லணும்னா கற்றலின் பயன் அதை கேட்பார் தெளிவுரை எடுத்துரைத்தல் என்பதை போல தான் கற்ற கல்வியை சிறப்புடனே வெளிப்படுத்தி தன்னை போன்ற தோழிகளின் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தங்க சிவாய நம என்ற யூடியூப் சேனலையும் அருள்வேதி சிவாய நம என்ற ஆன்மீக மகளிர் என குழுவை
அதனாலதான் நம்ம வடக்கர சிவபெருமானே தன்னோட பாடிய அம்பாளுக்கு கொடுத்து அர்த்தநாரீஸ்வரரா காட்சியளித்து ஆணின்றி பெண்ணில்லை, பெண்ணின்றி ஆணில்லை என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்தியிருப்பார். இந்த விழா இவ்வளவு விமர்சையாக இங்கு நடைபெறுவதற்கும் இந்த குழு வெற்றிகரமாக பயணித்ததற்கும் அண்ணி அவர்களுக்கு பக்கபலமாக பின்னின்று அவர்களை வழிநடத்தி சென்ற திருப்பதி அண்ணன் அவர்களுக்கும் இக்குழுவில் பயணிக்கும் ஒவ்வொரு பெண்ணின் பின்னின்று அவர்கள் கீழே விழுந்து விடாமல் தூண் போல காத்துக் கொண்டிருக்கும் அனைத்து ஆன்மார்களுக்கும் இச்சிறிய வெற்றியை உரித்தாக்கிக் கொள்வது. இனி வரக்கூடிய நம் எதிர்கால பெண்கள் சமூகம் மிகப்பெரிய சாதனை எல்லைகளை தொடும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. மதுரை சின்னப்பிள்ளை அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சின்ன குழுதான் மாண்புமிகு பிரதமர் வாஜ்பாய் அவர்கள்ட்ட கொண்டு போயிட்டு அவங்களுக்கு விருதை வாங்கி கொடுத்தது. பிரதமர் விருது கொடுக்கும் போது அம்மா அவங்க கால்ல போட்டு வணங்கி இந்த விருதை கொடுத்திருப்பாங்க. இதுல இருந்து என்ன தெரியும்? சாதனை வயதோ படிப்போ ஒரு